பொன்னையன் வீட்டுல ஊரே திரண்டு இருந்துச்சு. ஒரு பாடையில காளிமுத்தோட உடம்ப ஒரு வெள்ளை வேட்டியில அஞ்சலி நிலத்துக்கு மூடி வச்சிருந்தாங்க. பொன்னையன் போதையில ஒரு மூலையா விழுந்து கிடக்க வீட்டுக்கு வந்த எல்லாருமே காத்தாய் கிட்ட தான் துக்கம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. பொல்லாத முனி, உன் அண்ணனை இந்த பாடு படுத்துருச்சே அப்படின்னு வந்தவங்க எல்லாம் சொல்லி அழும்போது காத்தாய் மனசுக்குள்ளேயும் ஒரு குமுறல். ஆனா அவருடைய சிந்தனை முழுசும் பனங்காட்டு தோப்புக்குள்ளதான் இருந்துச்சு. பூமிக்குள்ள இருந்து ஒரு கை வெளிப்பட்டு காலை பிடிக்க பார்த்துச்சு. அது எப்படி முனி பூமிக்குள்ள இருந்தா வெளிப்படும்? இத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. இப்படி காத்தாய் மனசுக்குள்ள அடுக்கடுக்கான பல கேள்விகள். போதும் பொன்னையா, செதஞ்சு போன உடம்பு ரொம்ப நேரம் கடந்தா எறும்பு முக்கிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஊருக்கே சீக்க வந்துட போது. தொட்டு தூக்குங்கப்பா, காட்டுலையும் கூட இருந்து கவனமா எரிச்சிடணும், மிச்சம் மீதி எதுவும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பெருசு சொல்லி முடிக்க கோவிந்தா கோஷத்தோட காளிமுத்தோட உடம்ப 4 பேர் சேர்ந்து தூக்க ஆரம்பிச்சாங்க. காத்தாயி அண்ணன்னு ஓடி வந்தவ பாடையின் முன்னாடியே விழுந்து அப்படியே மயங்கியும் போனா. அன்னைக்கு சாயந்தரமே மந்தை திடல்ல பாண்டிதேவன் பட்டியே திரண்டு இருந்துச்சு. அந்த திடலுக்கு நடுவுல ஒரு பெரிய அரச மரம், மரத்தை சுத்தி வட்ட வடிவில் கருங்கற்களை கொண்டு ஒரு திண்ணை உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அதுலதான் பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் உட்கார்ந்து இருந்தாரு. கூடவே துணைத் தலைவர் சண்முகமும் இருந்தாரு. பகல்ல தெருவா போய் செய்தி சொல்லிட்டு வந்த வப்பளத்தானோ ஒரு ஓரமா தீப்பந்தம் பிடிச்சு நின்றுட்டு இருந்தான். எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு பஞ்சவர்ணம் ஒரு பார்வை பார்த்தாரு. என்னப்பா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சகாக்களை பார்த்து கேட்கவும், தாராளமா, அந்தி சாயறதுக்குள்ள முனி கோயிலுக்கு போய் பலி வேற போடணும் இல்ல அப்படின்னு சொன்னாரு இன்னொருத்தர். அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு எருமை, ஒரு காளை, ஒரு செம்மறியாடு, ஒரு வெள்ளப்பண்ணி, ஒரு சேவல் அப்படின்னு பலியினமே வரிசை கட்டி நிக்க வைக்கப்பட்டிருந்தது. பஞ்சவர்ணம் ஆரம்பிச்சாரு. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர் கால் தெய்வமான 108ஆம் பனங்காட்டு முனி கட்ட வந்து போச்சு. முனி கட்ட விழுந்து நடமாட ஆரம்பிச்சா என்ன ஆகுங்கிறது இப்ப இருக்கவங்களுக்கு தெரியாது. 72 வருஷத்துக்கு முந்தி அது ஊரையே சுத்தி சுத்தி வந்து வீட்டுக்கு ஒரு உயிரை பலி வாங்கிருச்சு. அப்ப இருந்த நம்ம பாட்ட மாருங்க முதல்ல பயத்துல தடுமாறினாலும் பின்னாடி சுதாரிச்சுக்கிட்டாங்க. கேரளா பக்கம் போய் மலையாள மாந்திரிகங்களை கூட்டிட்டு வந்து அந்த முனிய பெரும்பாடு பட்டு பக்கத்து மலைக்குகையில கட்டி போட்டு அதை கல்ல கொண்டு அடைச்சு விட்டாங்க. சமீபத்துல அந்த மலைக்குகையில ஒரு விரிசல் விழுந்து அடைப்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த பக்கம் மாடு மேய்க்க போன நம்ம ஊர் ஆளுங்க அதை பார்த்துட்டு வந்து சொன்னப்போ நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. இனியும் நானு எனக்கு என்னன்னு இருந்தா இந்த ஊரையே அது சுடுகாடாக்கிடும். அதனால எல்லாரும் ஒன்னா மண்ணா கூடி முனியை சாந்தப்படுத்தி பழையபடி கட்டி மலை குகையில கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு ஆகிற செலவை வீட்டுக்கு 111 ரூபாவா நான் வரியா விதிக்கிறேன். நம்ம ஊர்ல மொத்தமா 7000 வீடுங்க இருக்கு. கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 7 லட்சத்து சொச்சம் வரும். அவ்வளவுக்கும் முறையா கணக்கு வச்சு முனி பூசை நடக்கும். இது உயிருக்கு ஆபத்தான விஷயம். இதுல யாரும் ஒதுங்கி எல்லாம் போக கூடாது. ஒன்னா இருந்து இந்த சிக்கல்ல ஜெயிக்கணும். ஊர் பிரசிடென்ட் பஞ்சவர்ணம் பேசி முடிச்சதும் துணைத் தலைவர் சண்முகம், ஐயா பேச்ச அப்படியே நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து மறுபடியும் பஞ்சவர்ணமே பேச ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம், தப்பி தவறி கூட விளக்க வச்ச பிறகு யாரும் வெளியில நடமாட வேண்டாம். அதே சமயம் சாமியோட விபூதி எல்லாரோட நெத்திலையும் இருக்கணும். வீட்டுக்கு வீடு மந்திரி செலுமிச்சம் பழத்தை பஞ்சாயத்தை கொடுக்கும். அதை வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுருங்க. முனி கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு திரும்பவும் வப்பளத்தான் வந்து தமுக்கு போடுற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. இது ஊர் கட்டுப்பாடு அப்படின்னு பேசி முடிச்சாரு பஞ்சவர்ணம். பேசி முடிச்சவரு கடிகாரத்தையும் பார்த்தாரு. சரிப்பா, நேரம் ஆயிருச்சு, எல்லாரும் கிளம்புவோன்னு ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து முனியப்பன் கோவிலுக்கு ஊர்வலமா போக தொடங்கினாங்க. ஒப்பளத்தான் தீப்பந்தத்தோட முன்னாடி போக அவன் பின்னாலேயே தப்பட்டையை தட்டிக்கிட்டு அவன் மகன் நடந்து போனான். அவனுக்கு பின்னாடி ஊர் பெருசான நல்லமன் நாயக்கரும் அவரை தொடர்ந்து பஞ்சவர்ணமும் பின்னாடியே மெம்பரும் நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பின்னாடி வரிசையா எருமல்ல இருந்து ஆரம்பிச்சு வெள்ளப்பண்ணி சேவல் வரைக்கும் நடப்போட ஆரம்பிச்சது. ஊர் கண்மாய்க்கரை மேல ஒரே சமயத்துல ஒருவர் தான் நடக்க முடியும். அதனால ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அதை பாக்குறதுக்கு ஒட்டுமொத்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போற மாதிரி இருந்துச்சு. கண்மாயோட மறுபக்கத்துல ஊரின் தெற்கு பகுதியில அக்னி பாகத்துல தான் ஊர் மயானம் இருக்கு. அந்த மயானத்துக்கு போகும் வழியில தான் ஒரு ராட்சச பாறையும் அந்த பாறையை ஒட்டி ஒரு கடம மரமும் வளர்ந்து இருந்துச்சு. அதுக்கு கீழே தான் முனியசாமிக்கு ஒரு சிலையும் இருந்துச்சு. கம்பீரமா கையில பட்டாக்கத்தையோட முட்டை விழிகளோடையும் திரிசட சகிதமா முனியசாமி ஒரு கால் மடக்கி ஒரு கால் மேல போட்டு அமர்ந்திருக்கும் தோரணையே ஆளை பலமா மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. சாமிக்கு முன்னாடியே ஒரு பெரிய பலிபீடம். அந்த பலிபீடத்துடைய 2 பக்கமும் 2 பூதகணங்கள் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி செதுக்கப்பட்டிருந்தது. முனிசாமிக்கு மார்பில பெருக்கல் குழி போட்ட மாதிரி குறுக்கு நெடுக்குமா கன்னி சங்கிலிகள். அந்த சங்கிலிகளை அப்படியே பின்னாடி உள்ள பாறை வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து பாறையில ஒரு கொண்டி வலைய போட்டு அந்த சங்கிலிகளை இழுத்து பிடிச்சு கட்டி இருந்தாங்க. பாக்குறதுக்கு ஒரு முரட்டு கைதி ஒருத்தரை இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. சாமியோட சன்னதிக்கு முன்னாடி மரத்து நிழலுக்கு கீழே ஒரு பெரிய அலரிப்பு மாலையை கட்டிக்கிட்டு இருந்த
இருந்தாரு பூசாரி பெரிய அண்ணன். தாரத்தப்பட்ட சப்தம் கேட்டு எழுந்து பார்த்தாரு. ஊரே திரண்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே திரும்பி சாமியையும் பார்த்தாரு. அந்த பார்வையில என்ன சாமி நடக்குது ஊருக்குள்ள அப்படின்னு முனிய பார்த்து கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு. முண்டி கட்ட விழுந்து போய் ஊருக்குள்ள உயிர் பலி வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஏனோ தெரியல, அவரால் நம்பவே முடியல. அவர் வரையில உயிருக்கு ஆபத்தானவங்கள முனி காப்பாத்தி கை கொடுத்திருக்கு. பூசாரியே ஒரு முறை காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது கரடி ஒண்ணு துரத்த ஆரம்பிச்சது. முனியப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு ஓடி வந்தாரு. அப்படி வந்தவரு ஒரு இடத்துல மயங்கியும் விழுந்துட்டாரு. அவர் கண் விழிச்சு பார்த்தப்போ அவருக்கு சிலடி தூரத்துல மார்பிள கத்தி பாய்ச்சப்பட்டு கரடி இறந்த நிலையில கிடந்துச்சு. கரடிக்கு கிட்ட மஞ்சள் குங்குமமும் சிதறி கிடந்துச்சு. அதுக்கு பக்கத்திலேயே குதிரையோடைய காலடி தடமும் தெரிஞ்சது. அப்போதே அவருக்கு புரிஞ்சு போச்சு, முனிதான் வந்து நம்மளை காப்பாத்திட்டு போயிருக்கு அப்படின்னு. பூசாரி கோயிலுக்கு வந்து பார்த்தப்போ சாமியோட கையில இருந்த பட்டா கத்தியில ரத்த திவலைகள், முனிசாமியோட உடம்பு முழுக்கவும் அங்கங்க சில கரடி முடிகள். அந்த நொடியே முனியப்பா அப்படின்னு நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்க ஆரம்பிச்சாரு பூசாரி. அப்படி ஓடி வந்து காத்த தெய்வமா இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு பாவமும் அறியாத காளிமுத்துவ பலி வாங்கி இருக்கும். இந்த மனக்குழப்பத்தோட தான் அவரு ஊர் மக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஊருடைய ஒட்டுமொத்த கூட்டமும் கோயிலுக்குள்ள நுழையவும் ஆரம்பிச்சது. பூசாரியும் பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்தை பார்த்து பெருசா கும்பிட்டாரு. என்ன பெரியனா, ஒரு கூட்டத்துக்கு நீ வரலையா அப்படின்னு கேட்டதும், மன்னிக்கணுயா, சாமியை விட்டுட்டு வர எனக்கு விருப்பம் இல்ல. நீ சாமியை விட விரும்பல, ஆனா சாமி நம்ம எல்லாரையும் விட்டுட்ட மாதிரிதான் எனக்கு தோணுது அப்படின்னு பிரசிடென்ட் வருத்தமா பேச ஆரம்பிச்சாரு. தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம சாமி காவல் காக்கிற தெய்வங்க, அதுக்கு பலி வாங்கலாம் தெரியாது. அப்போ காளிமுத்துவ கண்டந்தனமா வெட்டி பொலி போட்டது யாரா அப்படின்னு கோவமா கேட்க ஆரம்பிச்சாரு பிரசிடென்ட். அது எப்படிங்க எனக்கு தெரியும், நிச்சயம் அது சாமி இல்ல, அது மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும். பூசாரியோட பேச்சு பிரசிடென்ட் பஞ்சவர்ணத்துக்கு கொஞ்சம் எரிச்சலை தான் ஏற்படுத்த ஆரம்பிச்சது. என்னையா, ஊரே சாந்தி பூஜை பண்ண திரண்டு வந்திருக்கும் போது நீ வேற மாதிரி பேசிட்டு இருக்கியே அப்படின்னு அதே கோவத்தோட கேட்டாரு. மனசுல பட்டதை தாங்க சொல்றேன். அப்போ சாமிக்கு சாந்தி பூஜை பண்ண வேணாமா? ஏங்க, சாமிக்கு கோவம் வந்தா தானே சாந்தி பூஜை பண்ணணும்? அப்படியா? அப்போ 108 காட்டுக்குள்ள எந்த சக்தி இப்படி பண்ணிருக்கோம்? ஏங்க, பணங்காட்டுக்குள்ள காத்து கருப்புங்க அண்டலாம், அதுங்க சேட்டையா கூட இருக்கலாம் அப்படின்னு பூசாரி பெரியண்ண தன்னுடைய கருத்துக்களை அழுத்தமா பதிவு பண்ணாரு. இத ஒட்டுமொத்த ஊரும் மௌனமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. துணைத் தலைவர் சண்முகம் தீவிரமா யோசிச்சவரு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாரு. சரி பூசாரி, நீங்க சொல்றபடியே நம்ம சாமி காவல் தெய்வம்னா இந்த சிக்கலை அதுவே தீர்த்து வைக்கட்டும். பணங்காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சக்திய முதல்ல மலையாளத்த மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்ப்போம், பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. முடிவா நடக்க இருந்த சாந்தி பூசை நிறுத்தப்பட்டுச்சு. பூசாரியும் துணைத் தலைவர் சண்முகமும் கிளம்பி கேரளா போய் மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றது அப்படின்னு தீர்மானமாச்சு. எப்பவுமே பஞ்சவர்ணம் தன்னோட வீட்டுக்குள்ள மொட்டை மாடியில கொசுவலை கட்டி தூங்குறதுதான் வழக்கம். ஆனா அன்னைக்கு ஏனோ தெரியல, அவரால் வெளியே படுக்க முடியல, வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. வீட்டுக்குள்ளேயே அவர் படுத்தாலும் அன்னைக்கு நடந்த அந்த துயர சம்பவம் அவரை முழுசா தூங்க விடல. தூக்கம் வராம புரண்டு புரண்டுதான் படுத்துட்டு இருந்தாரு. இன்னொரு தனி அறையில ரஞ்சிதம் படுத்திருந்தா. அது அவளுடைய அறை. அவளுக்குன்னு தனியா ஒரு மரபீரோ, கண்ணாடி டேபிள், மேக்கப் சாதனங்கள், கூடவே அலமாரி நிறைய புத்தகங்கள், எல்லாமே காதல் கதைகள். அந்த புத்தகத்துக்கு நடுவே கல்யாணம் பண்ணிக்க போற ஞானசேகரனுடைய போட்டோவையும் வச்சிருந்தா. நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அந்த போட்டோ எடுத்து பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிப்பா. இன்னைக்கும் அப்படிதான் அந்த போட்டோவை எடுத்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா. கம்பீரமான முறுக்கு மிசையும் தலையில மிலிட்டரி தொப்பியோடையும் போட்டோல படு விரைப்பா காட்சி கொடுத்தான் ஞானசேகரன். புகைப்படத்துல இருந்த ஞானசேகரன் தன்னை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரியே ஒரு பிரமை ரஞ்சிதத்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த நொடியில தான் ரஞ்சிதம் அப்படின்னு உண்மையிலேயே அவனுடைய குரல் அவ காதுகள்ல விழுந்துச்சு. ஒரு விதமான பய உணர்வோட நாலாபுரமும் பார்த்தா. அங்க அமைதியான சூழல் தான். அவ படுத்திருந்த கட்டிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னலுடைய கதவு தானா திறக்கிற மாதிரியான சத்தமும் ஏற்பட்டுச்சு. ஜன்னலுக்கு அந்த பக்கம் யாரோ நிக்கிற மாதிரியும் அவளுக்கு தெரிஞ்சது. போன முறை ஞானசேகரன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ எனக்கு எப்பெல்லாம் உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் வருவேன் அப்படின்னு சொன்னதும் ரஞ்சிதத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. ஞானமாமா அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்லிக்கிட்டு ஜன்னல் வழியா எட்டியும் பார்த்தா. ஜன்னலுக்கு வெளியில ஞானசேகரன் நின்றுட்டு இருந்தான். அன்னைக்கு பார்த்த அதே மிலிட்டரி உடையில. அவனை பார்த்ததுமே ரஞ்சிதம் குதூகலமாயிட்டா. கதவை திறந்துகிட்டு கொல்ல வழியா போனாதான் அவன் கிட்ட போக முடியும். ஹால்ல பஞ்சவர்ணம் படுத்துட்டு இருக்காரு. அதுவும் தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே செண்பகமும் அதே நிலையில தான் படுத்துக்கிட்டு இருந்தா. அவங்களை எல்லாம் தாண்டி வெளியே போகவும் அவளுக்கு தைரியம் இல்ல, ஞானத்தை உள்ள கூட்டிட்டு வரவும் தைரியம் இல்ல. ரஞ்சிதம் ஒரு பெரிய தவிப்போட தான் ஜன்னல் வழியாவே ஞானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஞானம் வந்து நிக்கிறதும் அவனுடைய பார்வையும் ரொம்பவும் தினுசா இருந்துச்சு. அவனை அப்படி பாக்குறதுக்கு ரஞ்சிதத்துக்கு பயமாவும் இருந்துச்சு, ரொம்ப ஆசையாவும் இருந்துச்சு. அவன் வா அப்படின்னு வலது கை விரல்களை ஆட்டி தன் கிட்ட வருமாறு கூப்பிட்டான். அவனுடைய அழைப்பு அவளை என்னமோ பண்ணுச்சு. ஆனா தர்ம சங்கடப்பட்டுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருந்தா ரஞ்சிதம். ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கட்டில விட்டு இறங்கி பூனை மாதிரி மெதுவா
மெதுவா கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சா. அவ என்னதான் பொறுமையா கால் எடுத்து வச்சாலும் அவளுடைய கொலுசு சத்தம் செண்பகத்துக்கு கேட்டிருக்கும் போல. ஹால்ல படுத்து இருந்த செண்பகம், என்ன ரஞ்சிதம் இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்டதும் ரஞ்சிதத்துக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. கைகளை உதறிக்கிட்டு அந்த இடத்துலயே அசையாம நின்னுட்டா. அதே நேரத்துல வெளியில இருந்து ஞானமும் ரஞ்சிதத்தை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் முடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சைகை மூலமா சொல்லியும் பார்த்தா. அது அவனுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. ஆனா அவன் முகத்துல மட்டும் முறைக்கிற மாதிரியான தோரணை. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இரவு 11 மணிக்கு சங்கு பிடிக்கிற வழக்கம் அந்த ஊர்ல இருந்துச்சு. 11 மணி சங்கு முழங்க ஆரம்பிச்சது. அடுத்த நொடி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஞானத்தை அங்க காணோம். ஒருவேளை அவன் போயிட்டானோ அப்படின்னு வருத்தமாவும் அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. அவனை காணோம் அப்படின்ற சோகத்தோட திரும்பி வந்து படுக்கல விழுந்தா ரஞ்சிதம். வடநாட்டுல மிலிட்டரி கேம்ப்ல இருக்க வேண்டியவனுக்கு ஊர்ல என்ன வேலை? அப்போ அவன் ஊருக்கே போகலையா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் அவளுக்குள்ள இருந்துச்சு. அப்படி ஊர்ல இருந்திருந்தா வீட்டுக்கு நேரா வந்திருக்கலாமே. தன்னை பார்க்க வந்திருந்தா நேரா வீட்டுக்குள்ள வந்து அப்பா அம்மா பார்த்து பேசிட்டு அதன் பிறகு தாங்கிட்ட பேசிருக்கலாம். அவன் ஏன் வீட்டுக்குள்ள வரவே இல்லை அப்படின்ற கேள்வி அவளுக்கு ரொம்பவே புதிராதான் இருந்துச்சு. இந்த குழப்பத்தோடையதான் தாவணி முந்தையில புடிச்சு போட்டு அதை அழுத்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துலதான் கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. வெடுக்குன்னு நிமிர்ந்து பார்த்தா கதவு கிட்ட ஞானம் நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே ரஞ்சிதத்துக்கு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் எதுவுமே பேசாத அப்படின்னு உதட்டு மேல கைய வச்சு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு என் கூட வா அப்படின்னு சைகையும் காட்டினான். முழிச்சுட்டு இருந்த அப்பா அம்மாவை தாண்டி இவ எப்படி வந்தான் அப்படின்ற குழப்பத்தோடையதான் அவன் பின்னாடி பூனை மாதிரி அடி மேல அடி வச்சு நடந்து போக ஆரம்பிச்சா ரஞ்சிதம். ஹால்ல படுத்திருந்த அப்பா அம்மாவை தாண்டி தான் ஞானம் போய்கிட்டு இருந்தான். அவன் அடி எடுத்து வச்சதை அவங்க உணர்ந்த மாதிரியே தெரியல. அது ஒரு வகையில ரஞ்சிதத்துக்கு மிகப்பெரிய தைரியம் கொடுத்துச்சு. ஞானம் பின்னாடியே போனவ வாசக்கதவு திறந்திருந்ததை பார்த்தா அதுக்குள்ள அவன் நடுத்தெருவுக்கும் போயிட்டான். போனவன் வேகமா வடக்கு நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சான். பின்னாடியே ஓடாத குறையா ஓடி மாமா நில்லுங்க, இது என்ன விளையாட்டு? ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. ரஞ்சிதன் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் அவங்கிட்ட பதிலே இல்ல. ஐயோ உங்களதான் கேக்குறேன், இப்ப நம்ம எங்க போறோம்? யாராவது நம்மளை பார்த்துட்டா பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு படபடன்னு பேச ஆரம்பிச்சா. உடனே அவன் திரும்பி முதல் முறையா சிரிச்சான். இது என்ன சிரிப்பு நடுராத்திரியில அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா ரஞ்சிதம். என்ன பயப்படுறியா அப்படின்னு ஞானம் கேட்டதும் அப்பாடா வாயை திறந்துட்டீங்களா? இது என்ன நடுராத்திரில இப்படி ஒரு ரகசியமான சந்திப்பு? அப்பா அம்மா வேற கூடத்துல தூங்கிட்டு இருக்காங்க, என்ன கூட்டிட்டு எங்க போறீங்க அப்படின்னு அழுத்தமா கேள்வி கேட்ட ரஞ்சிதம். காதல் சரசம் பண்றவன் அப்பா அம்மாவைய கூப்பிடுவான் அப்படின்னு கேலியா பேச ஆரம்பிச்சான் ஞானம். இது என்னங்க கூத்து? அதான் கல்யாணம் நடக்க போகுதுல, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த நட்ட நடு ராத்திரியில நடு ரோட்ல 2 பேரும் பேசிட்டு இருந்தாலும் இதை யாருமே கேட்கல. வழக்கமா ஊரை காவல் காக்கிற மனிதவன்றவன் ஊரை சுத்தி சுத்தி வருவான். முனிக்கு பயந்துகிட்டு இன்னைக்கு அவனும் வெளியே வரல. ரஞ்சிதன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ என் கூட வா அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொல்லிட்டு விறுவிறு நடக்க ஆரம்பிச்சான் ஞானம். இந்த ராத்திரில எங்க மாமா போறோம்? அமைதியான ஒரு இடத்துக்கு அப்படின்னு பதில் சொன்னான். ஐயோ மாமா, இன்னைக்கு ஊரே அமைதியா இருக்கு, பாத்தீங்கல்ல நம்ம ஊர்ல காவல் தெய்வம் முனி கட்ட விழுந்து போச்சு, அது ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் அவன் சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டான். தெரியுமாமா, நீங்க சிரிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பெரிய தைரியசாலி, மிலிட்டரிக்காரர், அதுலயும் மேஜர் வேற. சரி சரி என் கூட வா அப்படின்னு மறுபடியும் அவன் கட்டாயப்படுத்தி ரஞ்சிதத்தை கூப்பிட்டான். மாமா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுல தனி ரூம் இருக்கு, அப்புறம் மொட்டை மாடு இருக்கு, அங்க உட்காந்து ரகசியமா என்ன வேணா பேசலாம். இந்த ராத்திரி நேரத்துல வீட்டை விட்டு நான் இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு ரஞ்சிதம் சொல்லிட்டு வேகமா வீடு நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சா. அவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா போச்சு. ரஞ்சிதம் வீட்டை விட்டு எப்படி பூனை மாதிரி வெளியே வந்தாலோ அதே போல நுழைஞ்சி தன்னோட ரூமுக்குள்ள போய் கதவையும் சாத்திக்கிட்டா. ஜன்னல் கதவையும் அடைக்கலான்னு ஜன்னல் கிட்ட போனா ரஞ்சிதம். வெளியில இதுக்கு முன்னாடி ஞானம் எங்க நின்றுட்டு இருந்தானோ அதே இடத்துல நின்று இப்போ ரஞ்சிதத்தையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். ரஞ்சிதம் பார்த்ததும் வெளியே வா அப்படின்னு சைகையும் காட்டினா. அவளுக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளவு சொல்லியும் கேட்காம மறுபடியும் கூப்பிடுறாரு அப்படின்னு ஜன்னலை சாத்திட்டு வந்து படுக்கையில விழுந்தா. அதே நேரத்துல ஹால்ல இருந்த கடிகாரம் மணி 3 அப்படின்றதுக்கான சப்தத்தை எழுப்புச்சு. மணி 3 ஆயிருச்சா அப்படின்னு அவளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஆச்சரியம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மறுபடியும் ஜன்னல் கதவை திறந்து பார்த்தா. ஞானம் அங்கிருந்து போயிருப்பான் தான் நினைச்சா. ஆனா அவன் அதே இடத்துல அசையாம நின்று அந்த ஜன்னல் பக்கத்தையே விரிச்சு பார்த்துட்டு இருந்தான். ரஞ்சிதத்துக்கு உண்மையிலேயே ரொம்பவும் சங்கடமா போச்சு. இது என்ன பைத்தியக்காரத்தனம், நம்ம சொல்றது ஒரு புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது கூட்ரூஸ் அங்க பால் வேன் வரும் சத்தம் கேட்டுச்சு. அந்த டிரைவர் ஹாரன் கொடுத்துக்கிட்டே தான் வருவான். ஊர்ல இருக்க பெரும்பாலான மக்கள் அந்த சத்தத்தை கேட்டுதான் எழுந்திருப்பாங்க. பஞ்சவர்ணமும் அந்த சப்தம் கேட்டு எழுந்திருச்சிட்டாரு. அப்பா எழுந்துகிட்டாருன்னு தெரிஞ்சதுமே ரஞ்சிதம் ஓடி போய் படுக்கையில விழுந்துட்டா. எப்படியும் அப்பா கொல்லப்புறத்துக்கு மோகம் கழுவ போவாரு, அப்படி போனா ஞான மாமா நிக்கிறத நிச்சயம் பாப்பாரு அப்படின்னு யோசிச்சவ மறுபடியும் ஜன்னல் பக்கத்துல வந்து நின்னா. ஆனா இந்த முறை ஞானம் அங்க இல்ல. தன்னுடைய அப்பா வரத பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரோ அப்படின்னு பெருங்குழப்பத்தோட ஹாலுக்கு வந்தா ரஞ்சிதம். ரஞ்சிதத்தை 3 மணிக்கு பார்த்ததும்
பார்த்ததும் ஆச்சரியப்பட்டா சண்பகம். என்ன கண்ணு இது ஆச்சரியமா இருக்கு, விடிஞ்சு 8 மணி வரைக்கும் இழுத்து பூத்துக்கிட்டு தூங்குறவ நீ, இன்னைக்கு என்ன 3 மணிக்கு எழுந்திருச்சுட்ட? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரஞ்சிதம் அசடு வழிஞ்சா. என்னன்னு தெரியல, ராத்திரி எல்லாம் யாரோ வீட்டை சுத்தி நடமாற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு அழுத்துக்கிட்டா சண்பகம். ஆமாமா, நேற்று ராத்திரி உன் மாப்பிள்ள தான் வந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வந்துருச்சு. ஆனாலும் ஏதோ ஒண்ணு அவளை தடுத்து நிறுத்துச்சு. சொல்ல வந்த வார்த்தையை அப்படியே விழுங்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயம் ரஞ்சிதத்துக்கு மிகப்பெரிய மிரட்சியை ஏற்படுத்துச்சு. இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு மாப்பிள்ளை மிடுக்கோட நேரா வீட்டுக்கே வந்திருக்கலாம். ஆனா அப்படி வராம வெளியிலே இருந்ததுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி அவ மனசுக்குள்ள ஒரு தீராத குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. ரஞ்சிதம் வாசலுக்கு வந்து நாலா பக்கமும் தேடி பார்த்தா. ஆனா எங்கேயுமே ஞானசேகரனை பார்க்க முடியல. அப்படின்னா வந்தது ஞானசேகரன் தானா இல்ல வேற யாராவதா?